செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை கொளத்தூர் காவல் உதவி ஆணையர் சிவக்குமார் பணியின் போது உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை கொளத்தூர் காவல் உதவி ஆணையர் சிவக்குமார் பணியின் போது உயிரிழந்த சோக சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. சென்னை கொளத்தூர் காவல் உதவி ஆணையர் சிவக்குமார் பணியின் போது உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்சன். சுதர்சன், வணக்கம். முழு விவரம். வணக்கம். சென்னை கொளத்தூருடைய காவல் உதவி ஆணையராக இருக்கக்கூடிய இருந்த சிவக்குமார் பணியின் போது மயக்கமடைந்து கீழே விழுந்து பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். சென்னையில நடக்க இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலா 4 கார் ரேஸ் பந்தயம், இந்த கார் ரேஸ் பந்தயத்துல பந்தோபஸ்த் டியூட்டியில இருக்கக்கூடிய கொளத்தூர் உதவி ஆணையர் சிவக்குமார் மாரடைப்பு ஏற்பட்டு அவர் எந்த இடத்துல பந்தோபஸ்த் டியூட்டியில இருந்தாரோ அந்த ஸ்டேஜ்லயே, அதாவது மெயின் ஸ்டேஜ்ல இருக்கும் போதே அவருக்கு ஹார்ட் அட்டாக் அவர் மயக்கமடைந்து கீழே விழுந்து அதன் பிறகு அவரை மருத்துவமனைக்கு எடுத்துட்டு வரும்போது அவர் பிராட் டெத் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க மருத்துவர்கள். அந்த ஸ்டேஜ்லயே அவர் மயக்கமடைந்து கீழே விழுந்து அங்கேயே இறந்து விட்டிருக்கிறார். இந்த பாதுகாப்பு பணி, அதாவது இந்த ஃபார்முலா 4 கார் ரேஸ் பாதுகாப்பு பணியில அவர் காலையிலிருந்து இந்த பாதுகாப்பு பணியில அவர் இருந்து வந்ததாகவும், அதாவது மெயின் ஸ்டேஜுக்கு அவருடைய பந்தோபஸ்த் டியூட்டி அட்டவணை சீனியர் ஆபீசர்ஸ் அவருக்கு அலாட் பண்ணியிருந்ததாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக இந்த ஃபார்முலா 4 கார் ரேஸ் பந்தயத்துடைய மெயின் ஸ்டேஜ்ல அவர் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு அவர் மயக்கமடைந்து அங்கேயே அந்த ஸ்டேஜ்லயே மயக்கமடைந்து கீழே விழுந்திருக்கிறார். அங்கிருந்து சக காவலர்கள் உடனடியாக அவரை தூக்கி கொண்டு மருத்துவமனை அழைத்து செல்லும் போதுதான் தெரிய வந்திருக்கிறது பிராட் டெத் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மருத்துவர்கள் உடனடியாக அவர் இறந்து விட்டதாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அவர் பந்தோபஸ்த் டியூட்டியில இருக்கும் போதே, அதாவது யூனிஃபார்ம்ல அவர் இந்த ஃபார்முலா 4 கார் ரேஸ் பந்தோபஸ்த் டியூட்டியில அவர் பணியில இருந்த போது இந்த பணியில காலையிலிருந்து தொடர்ந்து அவர் இருந்து வந்திருக்கிறார். அவர் இந்த மெயின் ஸ்டேஜ்லயே மயக்கமடைந்து கீழே விழுந்து பரிதாபமாக உயிரிழந்து விட்டிருக்கிறார். அவர் மயக்கமடைந்து கீழே விழுந்த உடனடியாக அங்கிருந்த சக காவலர்கள் அவரை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அழைத்து சென்ற போதுதான் தெரிய வந்திருக்கிறது அவர் பரிதாபமாக அந்த இடத்துல, எந்த இடத்துல மயக்கமடைந்து கீழே விழுந்தாலும் அந்த இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. உடனடியாக இவருடைய உடல் சவக்கிடங்கிற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு தொடர்ந்து அது மட்டும் இல்லாம இவர் என்ன காரணத்திற்காக எவ்வாறு இவருக்கு மயக்கம் வந்தது என்று தெரியவில்லை. தொடர்ந்து போலீசார் அதையும் விசாரணை செய்து வருகிறார்கள். இவர் ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாத காரணம் வேறு ஏதாவது காரணமா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாம காலையிலிருந்து இந்த ஃபார்முலா 4 கார் ரேஸ் பந்தயத்துல அவர் பந்தோபஸ்த் டியூட்டி அவர் காலையிலிருந்து மேற்கொண்டிருக்கிறார். அதுவும் மெயின் ஸ்டேஜ்ல இந்த ஃபார்முலா 4 கார் ரேஸ் உடைய மெயின் ஸ்டேஜ் டியூட்டி சிவகுமாருக்கு காவல் உதவி ஆணையர் சிவகுமாருக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதன் காரணமாக அவர் அந்த மெயின் ஸ்டேஜ் உடைய பந்தோபஸ்த் டியூட்டியில தொடர்ந்து இருந்திருக்கிறார், பாதுகாப்பில் இருந்திருக்கிறார். அவர் மதியத்துக்கு மேல அவர் சோர்வடைந்து அவர் மயக்கமடைந்து கீழே விழுந்து அந்த ஸ்டேஜிலே கீழே விழுந்து உடனடியாக காவலர்களை பார்த்து அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். உடனடியாக அழைத்து சென்றும் ஆனால் அவர் அங்கேயே, அதாவது எந்த இடத்துல மயக்கமடைந்து கீழே வந்தாரோ அந்த இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பிராட் டெத் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க மருத்துவர்கள். தொடர்ந்து அவருடைய உடல் தற்போது சவக்கிடங்களை வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காவல் உதவி ஆணையர் அவருடைய உடையிலே, அதாவது போலீஸ் சீருடையிலேயே அவர் இருக்கும்போது, பணியில இருக்கும்போது அவர் மயக்கமடைந்து கீழே விழுந்து இறந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சென்னை மாநகர போலீஸ் மத்தியிலையும் அதிகாரிகள் மத்தியிலும், போலீஸ் அதிகாரிகள் மத்தியிலும் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இவர் இதற்கு முன்பாக விருகம்பாக்கத்துல ஆய்வாளராக பணியாற்றி இருக்கிறார் இந்த சிவகுமார். தொடர்ந்து இவர் அதன் பிறகு கொளத்தூர்ல உதவி ஆணையராக பணியாற்றி வந்திருந்தார். இவர் இன்று காலை முதல் இவர் இந்த பந்தோபஸ்த் டியூட்டியில இருந்து வந்ததாகவும், நேற்றும் இவர் பந்தோபஸ்த் டியூட்டிக்கு வந்ததாகவும், ஆனால் இன்று காலை முதல் அவருக்கு மெயின் ஸ்டேஜ் டியூட்டி வழங்கப்பட்டு வந்ததாகவும், அந்த மெயின் ஸ்டேஜ் டியூட்டியில அவர் பந்தோபஸ்த்ல இருக்கும் போதுதான் அவர் மயக்கமடைந்து அந்த ஸ்டேஜ்லேயே கீழே விழுந்தவுடன் அங்க இருக்கக்கூடிய சக காவலர்கள் அவரை அங்கிருந்து தூக்கி கொண்டு மருத்துவமனை அழைத்து சென்றார். ஆனால் மருத்துவர்கள் அவர் நீங்கள் கொண்டு வரதுக்கு முன்பதாகவே கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிடத்திற்கு முன்பாகவே அவர் இறந்து விட்டிருக்கிறார். அவர்
இறந்துதான் நீங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறீங்க. அவர் வரும் வழியில இறக்கவில்லை. அவர் ஏற்கனவே எங்கு வந்து கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்தாரோ, அதாவது மயக்க விழுந்து கீழே வந்து அந்த இடத்துல அவர் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இவரோட உடல் தற்போது சவக்கிடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதற்கு காரணம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சக அதிகாரிகள், அதாவது அவருக்கு யார் யார் பணி வழங்கினாங்களோ அந்த அதிகாரிகளை வந்து விசாரணையும் செய்யப்பட்ட, அதாவது சீனியர் ஆபீசர்ஸ் வந்து இதை விசாரணை பண்ணிட்டு வராங்க. எவ்வாறு இவர் இறந்தார், என்ன காரணம், ஏற்கனவே இவருக்கு உடல்நிலை சரியில்லையா அல்லது வேற ஏதாவது காரணமா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இவருடைய உடல் தற்போது சவக்கிடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு காவல் உதவியாண்டு அவருடைய போலீஸ் சீருடையில இருக்கும் போதே மயக்கமடைந்து கீழே விழுந்து அவர் இறந்தது சக காவலர்கள் மத்தியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, அதிர்ச்சியும் உண்டாக்கி இருக்கிறது. இந்த ஃபார்முலா 4 கார் ரேஸ் பந்தயத்தில் தான் இன்று காலை முதல் இவர் வந்து பந்தோபஸ்து டியூட்டியில மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.